ஒரு அரசாங்கங்கிறது எப்படி இருக்குன்னா பெற்றோர்களை போன்று இருக்கணும். பெற்றோர்களுடைய உணர்ச்சி, அரசாங்கத்தோட உணர்ச்சி எப்படி இருக்குன்னா, அரசாங்கத்தை ஆள்பவர்கள் எப்படி இருக்கணும்னா பெற்றோர்களை போன்று இருக்க வேண்டும். மக்களை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஆட்சியாளர்கள் தனது ஆட்சியின் கீழ் இருக்கிற அந்த மக்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை பார்ப்பதை போன்று பார்க்க வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு இப்போ குடும்பம் இருக்கும், பிள்ளைகளாக இருப்பார்கள் அல்லது பெற்றோர்களாக இருப்பார்கள். பெற்றோர்களாகவும் இருப்பார்கள், பிள்ளைகளாக இருந்த அனுபவம் அவங்களுக்கு பிள்ளைகளாக இருந்து தான் அப்புறம் ஒரு காலத்தில் பெற்றோர்களாக மாறுவார்கள் திருமணம் செய்து. ஆக இங்கே 2 கேட்டகரி தான் இருக்குது. பிள்ளைகளாக இருப்பவர்கள் நாளைக்கு திருமணம் செய்து பெற்றோர்களாக மாறுவார்கள், அப்புறம் பிள்ளைகளாக இருந்து இப்பொழுது பெற்றோர்களாக மாறியவர்கள். இப்படி 2 கேட்டகரி தான் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலக மக்கள் என்பது யார் அப்படின்னா, அவர்கள் பெற்றோர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளாக இருந்து அதன் பின் பெற்றோர்களாக பதவி உயர்ந்திருப்பார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களுடைய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெரும்பான்மை கண்டிப்பாக ஒரு இந்த ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக 20 வயசுக்கு மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். ஒரு பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், தனது பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த மக்களையும் பார்க்கணும். ஒரு அரசாங்கம் என்பது அதற்கான இலக்கணமே என்னென்னா, அவர்கள் அரசாங்கத்தை ஆட்சி செய்பவர்கள், ஆட்சியாளர்கள். அவர்கள் யார் என்றால் பெற்றோர்களுடைய மனப்பான்மை உடையவர்கள். பிள்ளைகளை பார்ப்பதை போன்று மக்களை பார்க்க வேண்டும். இந்த இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி இருக்கானுங்க அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்கள்லாம் எப்படி இருக்கானுங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை ஒரு மாதிரி பார்க்க, தனது பிள்ளை தான் பிள்ளைகள், மக்களை ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. தனது பிள்ளைக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறானுங்க. ஆனால் இந்த மக்களுக்கு ஏதாவது இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறானுங்க இந்த இந்திய அரசியல்வாதிகள். அதனால் அப்போது அவனுங்களுக்கு ஒரு அரசியல்வாதி, ஆட்சியாளர்கள் என்கிற தகுதியே அவனுங்களுக்கு கிடையாது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்குன்னா, அந்த மக்களை பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பது போன்று பார்க்கணும். இப்போ என்கிட்டலாம் அந்த ஆட்சியை கொடுத்தா நான் அப்படி தான் பார்ப்பேன். என் அளவுக்கு எவனும் பார்த்துக்கிட முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த பார்வை எனக்குள்ள இருக்குது, அந்த மனப்பான்மை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் அந்த மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் ஏன் ஆகிறேன். அந்த முதல் மனித நிலையில் நான் ஏன் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாக நான் ஏன் ஆகிறேன். அந்த தகுதி எனக்கேன்னு வந்தது. அந்த மனப்பான்மை எனக்கு இருக்கிறது, அந்த தகுதி அது எனக்கு இருக்கிறது. அதனால தான் நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். என்னால் முடிஞ்சது அந்த மாதிரி கருத்தை பதிவு செய்கிறேன். அந்த இடத்துக்கு போக முடியல அறியாமையின் காரணமாக. நான் ஒழுங்காக தெளிவாக இருந்தால் நான் அந்த இடத்த நோக்கி ஈஸியாக போயிருப்பேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தெளிவாக இருந்திருந்தால் மட்டும் நான் அந்த இடத்த எளிதாக அடைந்திருப்பேன். அறியாமையின் காரணமாக வழி தவறி விட்டேன். இப்போ எனக்கு அந்த ஆசை இல்லை. ஆக ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்குன்னா, பெற்றோர்களைப் போல இருக்கணும். பெற்றோர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்க, தன் பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் தன் மக்களை பார்க்க வேண்டும். இந்த மக்கள் பெற்றோர்களை எப்படி பார்ப்பாங்க, அது மாதிரி இந்த ஆட்சியாளர்களை பார்க்க வேண்டும். தன்னுடைய அப்பா அம்மா எப்படி பார்ப்பாங்க அது மாதிரி பார்க்கணும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் பாருங்கள், தனக்கு ஒன்று சுயநலமாக செயல்பட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்க. பிள்ளைகளை முட்டாளாக நினைக்கிற பெற்றோர்களை போன்று மக்களை முட்டாளாக நினைக்கிற இந்த ஆட்சியாளர்கள், மக்களை முட்டாளாக நினைக்கிற ஆட்சியாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆக மக்களும் முட்டாளாயிட்டானுங்க, ஆட்சியாளர்களும் முட்டாள் தான். ஒரு ஆட்சியாளர்னால் பெற்றோர்களைப் போல் இருக்கணும். அப்படி அந்த உணர்ச்சிங்கிறது அப்படி இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குது. சரி, இந்தியாவில் தான் அப்படி இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லையா அப்படின்னா இருக்குது. உலகத்தில் நிறைய முன்னேறிய நாடுகள் அனைத்துமே பெற்றோர்களை போன்று தான் நடந்து கொள்கிறார்கள். அங்குள்ள ஆட்சியாளர்கள் எல்லாருமே பெற்றோர்களை போல் தான் நடந்து கொள்கிறார்கள். தன்னுடைய நாட்டு மக்களை பிள்ளைகளை போல் தான் பார்த்துக்கிறாங்க. நிறைய அந்த நாடு தான் முன்னேறி இருக்குது. எந்த நாடெல்லாம் முன்னேறி இருக்குதுன்னா, ஒரு அரசாங்கம் தனது நாட்டு மக்களை தனது பிள்ளைகளைப் போல பார்த்து கொள்கிறார்கள் அல்லவா, அந்த நாடு தான் முன்னேறி இருக்குது. அந்த நாட்டு மக்கள் தான் தனது ஆட்சியாளர்களை பெற்றோர்களைப் போல பார்க்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம ஜப்பான் சொல்லலாம், ஜெர்மனி சொல்லலாம். அந்த நாடெல்லாம் ஜெர்மனி, ஜப்பான், அது மாதிரி இன்னும் நிறைய முன்னேறிய நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடுகள்லாம் தனது மக்களை, அங்குள்ள ஆட்சியாளர்கள் தனது பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் கல்வி, அப்புறம் கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறார்கள். அவங்க முன்னேறிட்டாங்க. அவங்ககிட்ட நல்ல பணம் இருக்குது. கல்வி மருத்துவத்துக்கு செலவிடுவதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, தடையும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க முன்னேறியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது.
அதனால்தான் அவங்க வந்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் கல்வியையோ மருத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. தனது பிள்ளைகளை பார்ப்பது போன்று மக்களை அந்த ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள். அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் செய்து அந்த நாடு அதனால தான் முன்னேறியது. நம்ம வந்து இங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்களாக இருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தை எல்லாத்தையும் இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்து தனது குடும்பத்திற்காக ஒரு சுகபோக வாழ்க்கையை உருவாக்குவதில் தான் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அதனால தான் நம்ம இந்திய நாடு ஏன் உருப்படாமல் போச்சுன்னா, இந்த ஆட்சியாளர்கள் தனது பிள்ளைகளை ஒரு மாதிரியும் இந்த மக்களை வேறு மாதிரியும் பார்க்கிறார்கள். மாற்றான் பிள்ளையை பார்ப்பது போன்றும் பார்க்கிறார்கள். அதனால் வந்து ஆட்சியாளர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சரியான ஒரு இலக்கணம் என்னவென்றால், பெற்றோர்களைப் போல அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் மக்களை வந்து பிள்ளைகள் போல பார்க்கணும். இந்த ஆட்சியாளர்கள் வந்து பெற்றோர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இது தவிர வேறு ஒன்றும் இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு அறிவுரை சொல்ல இதை தவிர வேறு எந்த உதாரணமும் இருக்க முடியாது.